2ஆம் நாளிலே வந்து ஆகம் முதன்மை பெற்று வாகனம் ஒன்று உள்ள நுழைஞ்சிருக்கு. இந்த நல்லூர் தொடர்புல வேலுக்கு மேலே இருக்கு. நல்லூரானுடைய தெற்கு வாயில் கோபுரத்தின் மேலாக பட்டொளி வீசி இந்த கொடி பறக்குது. இன்றைய நாளில் 18ஆம் தேதி 2ஆம் நாள் திருவிழா. 2ஆம் நாளிலே வந்து பின்னுக்கு பார்த்தா இந்த சப்பரத்தினுடைய வேலைகள் எல்லாமே தொடங்கி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வருடாந்த மகோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு சுவாமி எப்படி வரப்போறார், என்ன சாத்துப்படி, என்ன வாகனம் என்ற கேள்விகளுக்கு அப்பால ஒவ்வொரு நாளையும் கொண்டு வர போல நிறைய பேர் கருத்துக்களை சொல்றீங்க. இந்த நல்லூர் தொடர்பில் சிறப்பான ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு நாளிலையும் கொண்டு வரோம். செந்தமிழ் சொல்லர்வில் அலிசன் அவர்கள் நினைந்து கொள்கிறார். அதே மாதிரி தான் இந்த வாயிலில் வந்து கந்தர் அனுபூதி பாடப்படும், திருவாசகம் பாடப்படும், பல்வேறுபட்ட சிறப்புகள் மிகுந்திருக்கக்கூடிய நல்லூர் உற்சவம் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இந்த இன்றைய நாளை பொறுத்தவரை 4 பக்கமே இந்த வாயில் வந்து பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பின்னுகிறக்கூடிய இந்த பாதை எல்லாமே போக்குவரத்துக்காக இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வாகனம் ஒன்று உள்ள நுழைஞ்சிருக்கு. என்ன நடக்குது, வருஷம் ஏதாவது ஒரு வாகனம் பாருது, அதை தொடர்புள்ள பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்படுறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய நாளில் உள்ள பூசை ஆரம்பமாக போகிறது. எல்லா விஷயங்களையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க, யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. இந்த இடத்துல சப்பரத்தினுடைய கட்டுமானம் ஏனைய விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 4:50 அண்மித்திருக்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல வெயில் உண்டு. கோபுரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பின்னொழியில வந்து சூரியன் இருக்கிற போது இந்த கோபுரம் ஜொலிப்பாக தெரிகிறது. நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். எப்படியான விஷயங்கள் இருக்கின்றதை வந்து இந்த காணொலியில பதிவு செய்கிறார். இன்று காலையிலே அசௌகரியத்தை ஏற்படுத்திடக்கூடிய ஒரு சம்பவமாக இது பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கோயிலினுடைய 4 புறங்களும் பாதைகள் மூடப்பட்டு அதிலையும் குறிப்பாக இந்த கோயிலுக்கு அண்மித்திரக்கூடிய பகுதியில் வசிப்பவர்கள், தொழில் நிறுவனங்கள், ஏனைய விஷயங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் விசேட அனுமதி மூலம்தான், அதிலும் துவிச்சக்கர வண்டி, மோட்டார் வாகனம் மாத்திரம் உள்ளே கொண்டு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த வாகனம் எப்படி உள்ளே பிரவேசித்தது, அதுவும் குறிப்பாக பக்தர்கள் அங்க பிரதட்டை அடிக்கக்கூடிய இந்த வீதியில் முழுமையாக வந்து உள்ளே அது தரித்திருந்தது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இயலாதவர்கள் கூட ஏதோ ஒரு மாற்று வழியில் தான் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உள்ளே வருவார்கள். ஆனால் இவ்வாறான அசம்பந்த போக்குரிய நடவடிக்கை, 4 பக்கமும் காவல்துறை நிறுத்தப்பட்டிருக்கிறது, எல்லை பாதுகாப்பு வேலைகள் போடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இது எப்படி நடக்குது? வருஷம் இந்த பிரச்சனை அல்லது தொடர்புடைய கருத்துக்கள் சிலாகிக்கப்படுவது அல்லது தொடர்ந்து கொண்டிருப்பது என்பது ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயமாகும். தங்கவேல் பெருமான் செம்பஞ்சள் நிறத்தினுடைய சாத்துப்படியோடு எழுந்து வருகிற அற்புதமான காட்சி. முருகனுக்கு என்ன நிறத்தில் சாத்துப்படி இருக்குதோ அதே நிறத்தில் தான் சிவாச்சாரியார்கள் ஏனைய விஷயங்கள் கை கொள்ளப்படுவது என்பது நல்லூரை பொறுத்தவரை ஒரு தனித்துவமான வளமையாக கொள்ளப்படுகிறது. அந்த நிறத்திலே அந்த அடிப்படையில் இன்று நாளில் செம்மஞ்சள் நிறத்துக்கு முதன்மை கொடுக்கப்படுகிறது. வெளி வீதி வலம் வருவதற்கு முன்பாக உள்வீதியிலே முருகன் வீதி பிரதட்சணம் செய்கிறார். இதுக்கு பிறகு வசந்தமட பூசை தான் இங்கே வாரார். இதுக்கு பிறகு யாக பூசை இடம்பெற்று அதுக்கு பிறகு வெளி வீதியில் பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுப்பதற்காக அலங்கார கந்தன், அழகு கந்தனாக எழுந்து வருகிற காட்சி. இதை காண்பதற்கு இப்பொழுதே மிக ஏராளமானவர்கள் இங்கே வந்திருக்கணும். அதுக்குரிய வழிபாட்டுக்குரிய ஏற்பாடுகள் நிறையவே. இதுக்கு முன்னால் வந்து ஒரு கயிறொண்டு பிடிக்கப்படும், சிரமம் இல்லாமல் இந்த சுவாமி வரம் பெறுவதற்கு உதவியாக இப்போயே ஏராளமானவர்கள் வந்து வழிபட்டு சின்ன கலவாரங்க என்ன செய்யணும்னு சொல்லி இந்த உற்சவ காலம்ன்றது வழிபடுறதை தாண்டி பல்வேறுபட்ட ஒற்றுமைகள் இவைக்கான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துக்கான முக்கியத்துவம்னு சொல்லி முன்புறமாக ஏராளமான பக்தர்கள் வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். சுவாமி உள்வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த காட்சி.
கந்த பெருமான், நம் சொந்த பெருமான், தமிழ் கடவுள், அலங்கார கந்தன் யாகம் நோக்கி எழுந்து வருகிற அந்த பேரழகு. இதை தொடர்ந்து வெளிவீதியில் மிக மிக ஏராளமான பக்தர்கள், நேற்று வந்துடக்கூடிய அதே அளவு மக்கள், அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் முருகனை தேடி நாடு பூராக இருந்து வருவார்கள், காத்திருக்கிறார்கள் கந்தனுடைய வரவுக்காக. வெளிவீதிக்கு வருவதற்கு முருகப்பெருமான் தயாராகிறார். செம்மஞ்சள் ரத்திற்கு சிவாச்சாரியர்களும் முக்கியத்துவம் கொடுத்து அவன் வரவுக்காக வாயிலே காத்திருக்கிறார்கள். மங்கள வாத்திய இசையோடு முருகன் வருகிறார். காண்பதற்கு கண்கள் கோடி தேவைப்படுகிற அற்புதமான அழகோடு ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விதமான சாத்துப்படி ஜொலிக்கிற வேல்பெருமான் இந்த நாளில் வெளிவீதிக்கு புறப்பட்டு வருகிறார். கோவிலுடைய முன்புற பகுதி பின்னிருந்து சூரியன் தன்னுடைய வெம்மையான கதிர்களை பரப்பினாலும் இவ்வளவு பக்தர்களும் குளிர்மையான அந்த கந்தனுடைய அழகை வழிபடுவதற்கும், அதே மாதிரி தான் நிறைய பேர் மண்டபப்படி இப்படி ஆலாத்திகள், தீபங்கள், வரவேற்புகள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை மெய்யுருகி தங்கள் கந்த பெருமான், சொந்த பெருமானை வழிபடுவதற்கான வாய்ப்புகளாக பயன்படுத்துகிறார்கள். இந்த இடம் தான் தெய்வீக அந்த இசை கேட்கிற இடம். கந்தர் அனுபூதி பாடப்படுகிறதுக்கு அன்பித்திரக்கூடிய இடத்துக்கு முருகப்பெருமான் வீதி வலம்.
வினோதனும் நீயலையோ முருகா உல்லாதமான உற்சாகமான மகிழ்ச்சியில் என்றும் திளைத்து இருப்பவனே நல்லை கந்தா ஆசைகள் அற்றவனே நிராகுலமான ஆகுலம் ஆசைகள் நிராகுலம் ஆசைகள் அற்றவனே கந்தா சொல்லாப சொல்லாப வினோதனும் எப்பொழுதும் புதுமையாக வினோதமாக புதுமையாகவும் புது புது பொறிவாகும் திகழ்பவனே நல்லை கந்தா புதுமையானவனே யோக சல்லாபம் புரிபவனே யோகத்திலே சல்லாபம் விளையாடுபவனே யோக நிலையில் என்றும் இருந்து நிராகுலம் மாதைகள் இல்லாது நிராகுலமான யோக சல்லாபத்தில் எப்பொழுதும் உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் மகிழ்ந்து இருந்து மகிழ்விப்பவரே நல்லை கந்தா வினோதமான புதுமைகள் படைப்பவனே நல்லூர் கந்தா எல்லா மர இழந்த நலம் எனக்கு எல்லாவர எதுவும் வேண்டாம் கந்தா ஆசைகள் வேண்டாம் நிராகுலமான உனது யோக சல்லாபம் வேண்டாம் கந்தா நல்லூர் கந்தா எனக்கு எல்லாமற என்னை இழந்த நலம் நான் என்பது அறிந்து போய் தப்போனமாய் என்னை இழந்த நலம் சொல்லாய் நான் என்னை இழந்தாலும் கந்தா நீதானே எனக்கு நலம் சொல்ல வல்லாய் எல்லோருக்கும் எமக்கும் எல்லா மக்களுக்கும் நலம் சொல்ல வல்லாய் கந்தா நல்லூர் கந்தனே புதுமையானவன் நல்லூர் கந்தனே வினோதமானவன் நல்லை கந்தனே உற்சாகமானவன் நல்லை கந்தனே உத்வேகமானவன் நல்லை கந்தனே யோக சல்லாபம் புரியும் நல்லை கந்தனே என்ன இழந்த நலம் சொல்லி சொல்லி என்ன இழந்த நலம் தருவாய் என்னை இழந்தும் நான் இழந்தும் என்னை மறந்தும் என்றும் எமக்கு நலம் சொல்லாய் நல்லை கந்தா நல்லை கந்தா உள்ளாத நிராகுல யோக இத சொல்லாத வினோதனும் நீயலையோ எல்லா வர என்ன இழந்த நலம் சொல்லாய் நல்லூர் கந்தா முருகா கந்தா வேலவனே
முருகப்பெருமான் இதிலே கந்தர் அனுபூதி கேட்டு மகிழ்ந்து நகர்ந்து செல்கிற வேளையிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் இளையவர்கள் எப்படி சமூகத்திலே வழிபடுத்தப்பட வேண்டும். ஒரு காலத்தில் கோயில் எல்லாம் இது இருந்தது, கூட்டு பிரார்த்தனை, அதே மாதிரி தான் பஜனை. அந்த விஷயத்தை சிவகுரு ஆதீனம் ஒவ்வொரு ஆண்டிலும் முன்னெடுக்கிறது. இந்த வருஷம் உள்வீதியிலேயும் வெளிவீதியிலேயும் காலை பொழுதில் உள்வீதியில் முன்னெடுக்கப்படுகிறது. மாலை பொழுதில் சுவாமி வெளிவீதி வளர்கிற இந்த வேளையில் இவர்களாலே இதில் முன்னெடுக்கப்படுகிறது. சார்ந்தோர் அனைவரும் முருகன் அருள் கிடைக்கக்கூடியவர்கள். தொடர்ந்து நல்லூர் தொடர்பில் இந்த நாளுக்குரிய சிறப்பான விஷயங்களோடு செந்தமிழ் சொல்லருவி லலிசன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைக்கு முருகப்பெருமானுடைய 2ஆம் நாள் திருவிழாவினுடைய மாலை திருவிழா. செம்மஞ்சள் நிறத்திற்கு முதன்மை கொடுக்கின்ற திருவிழாவாக அலங்காரங்கள் இன்று அமைந்திருக்கின்றன. குடையை பார்த்தால் செம்மஞ்சள் நிறம், முருகனுடைய பூமாலை அலங்காரம் செம்மஞ்சள் நிறம், குருமாருடைய வேஷ்டி செம்மஞ்சள் நிறம். இப்படி செம்மஞ்சள் என்று அழகு கோலமாக அலங்கார கந்தன் காட்சி தருகிறான். இந்த சந்தர்ப்பத்திலே தான் அலங்கார கந்தன் முருகப்பெருமானுடைய வேலுக்கு மேலே இருக்கின்ற நாக படத்தையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். முருகப்பெருமானுடைய சோடனை எப்படி இருக்கும் என்றால், திருவாசி முழுவதும் மாலையாலே மறைக்கப்பட்டிருக்கும். இங்கே திருவாசிக்கு முதன்மை கொடுத்து திருவாசி அப்படி ஒரு கோலத்திலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போல முருகப்பெருமானுக்கு மேலே, அதாவது வேற்பெருமானுக்கு மேலே ஒரு நாகத்தினுடைய கோலம் அமைந்திருக்கிறது. அது எதை சுட்டுகிறது என்றால், தமிழர்களுடைய தொன்மையான வழிபாட்டை, நாகர் வழிபாட்டை சுட்டி நிற்கிறது. அதனாலே தான் நாகபூஷணி வழிபாடு அது மிக தொன்மையான வழிபாடு, நாகர் ஏற்படுத்திய வழிபாடு. மாவட்டபுரத்திலே கூட நாகர்தான் முதலாக கோவிலை நிறுவி வழிபாடு செய்தார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனாலே மூலஸ்தானத்திலே மாவட்டபுரத்திலே செப்பினாலான சிவலிங்கம் இருக்கிறது, நாகர் ஸ்தாபித்ததாக சொல்கிறார்கள். வேல் இருக்கிறது, அதையும் நாகர் ஸ்தாபித்ததாக சொல்கிறார்கள். இப்படி முருகப்பெருமானுடைய திருக்கோலத்திலே நாகம் முதன்மை பெற்று இருக்கின்ற கோலத்தோடு இன்றைய திருவிழாவை நாங்கள் கண்டு கழிப்போம். நல்லூரான் திருவருள் எல்லோருக்கும் நல்லனவே செய்யட்டும். அலங்காரா நல்லூரா.